ஹாய் அண்ட் வெல்கம் டு ஆலன் சினிமா ஸ்பேஸ். இந்த வருஷம் பொங்கலுக்கு வரலன்னு ஒரு படம் தான் சொல்லிச்சு. ஆனால் அது வரலன்னு வந்து தெரிஞ்சோடனே நாங்கள்லாம் வரோம் அப்படின்னு ஒரு கும்பலம் ஒரு 10-15 படம் இறங்குச்சு. எல்லாரும் வாங்கடா, நம்ம ஊருக்கார போய் ஹோட்டல் வச்சிருக்க, அங்க என்ன வெட்டி போச்சு, எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்க. இவங்க எல்லாம் யாரு? இது யாரா? நம்ம வயலுகப்பா. இந்த படத்து மேலே வந்து பார்த்துக்கிட்டா தெலுங்குக்காரங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ இல்லையோ, தமிழ்காரங்க பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தாங்க. அதாவது ஒன்று வந்தால் மழை இல்லை போனால் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதாவது இந்தியன் டூவில் ஏற்கனவே பலத்தடி வாங்கியிருந்தார் தலைவர் சங்கர். பட் இருந்தாலும் அவர் ஒரு லெஜெண்டரி. அவர் வந்து சரி ஓகே 6 வருஷம் அந்த படம் வளசாயிருச்சு, இந்த படம் வந்து புதுசாக எடுக்கிறாங்க, எப்படி சங்கர் கம்பேக் தான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் சங்கர் வந்து இந்த ஆடியோவில் வந்து இந்த மற்ற நிகழ்ச்சியெல்லாம் பேசும்போது இது வந்து ஒரு கில்லி தூள் தில் அந்த மாதிரி வந்து ஒரு கமர்ஷியல் படம், ஒரு பக்கா தெலுங்கு படம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தார். இது ப்ராப்பர் தமிழ் சாப்பாடு, தமிழ் விருந்து. இதில் வந்து ஒரு சங்கர் படமாக இருக்காது அப்படின்னு அவரே சொல்லியிருந்தார். அதனால் வந்து நம்ம ஆளுங்க அப்படி போய் பார்க்கல. நம்ம ஆளுங்க சங்கர் படம் எக்ஸ்பெக்டேஷனில் போய் பார்த்து ஏற்கனவே குமுறிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் வந்து இந்த படத்தை வந்து எப்படி போய் பார்த்தேன்னா, ஓகே இது ஒரு அகமா தெலுங்கு படம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போய் பார்க்குறோம். அப்படி பார்த்தா தான் எப்படி புஷ்பா ஒர்க் ஆச்சோ அந்த மாதிரி இதுவும் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சி நான் போய் பார்த்தேன். பார்த்து எனக்கு என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேம் சேஞ்சர் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, கதையை என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ராம் சரண் புதுசாக வந்து கலெக்டராக வர்றாரு. அங்கே வரும்போது அங்கே ஏற்கனவே வந்து எஸ்.ஏ. சூர்யா வந்து மினிஸ்டராக இருக்கார். அடுத்து சிஎம்ஆருக்கு வந்து ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. அப்போ அவங்க 2 பேருக்கு வந்து ஒரு பாயிண்டில் அவர் பண்ணுற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் ராம் சரண் தலையை நுழைக்க, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் யார் ஜெயிச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அது எப்படி நடந்தது அப்படிங்கிறதா இந்த கேம் சேஞ்சரோட கதை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த படத்தோட கதையா அப்படின்னு பார்த்துக்கிட்டா இதுதான் அந்த படத்தோட கதை. ஆனால் இந்த மொத்த கதையே மொத்தமாக ஒரு 20 நிமிஷம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மிச்சம் 2 மணி நேரம் 20 நிமிஷம் என்ன கதை ஓடுது, அது ஏதோ அது பாட்டில் ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுக்கிறோம்னா, சரி நம்ம தெலுங்கு படம் பார்க்க வந்தோம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனில் போய் உட்காந்தங்காட்டி எனக்கு வந்து ஓகே ஃபஸ்ட் ஆஃப்லாம் ஒரு மாதிரி ஓகேவாக போயிடுச்சு. அதாவது ஹீரோ வருவாப்பில், அவருக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு, அதுக்கு வந்து ஓவர் த டாப்பாக ஒரு எண்டிங்கு, அதுக்கப்புறம் ஒரு சாங்கு, அப்புறம் ஒரு லவ், அப்புறம் அதுக்கு லவ் கிரிஞ்சு கிரிஞ்சு மூடில் தான் இருந்துச்சு. அது அந்த மாதிரி போகுது. அப்புறம் இருக்குல்லையே ஃபன் மூமெண்ட்டாக ஒன்று பண்ணியிருந்தாங்க சார். ஒரு கோவம் வருது, கோவம் வந்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படி தொப்புன்னு போடுங்க அப்படின்னு போட்டு தான் கராத்தில் அதுக்கு ஒரு பாட்டு வேறு போட்டு வச்சுருக்காங்க. என்ன எழவியாது என்ன ஒன்று அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு ஓட்டி அப்புறம் அவங்க 2 பேரும் மோதுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து இன்டர்வியூ முடிச்சிட்டாங்க. அப்படின்னா ஓகே ஒரு தெலுங்கு படம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்தாங்க. செகண்ட் ஹாஃபில் வழக்கம் போல் தெலுங்கு படத்தில் என்ன நினைப்பாங்க, ஒரு பயங்கர ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக் காட்டினா இப்போ கரண்ட்டில் நடக்கிற கதையும் அதையும் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து அது எங்கிட்டு போதோ நமக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு முழங்காலுக்கு முட்டிக்கு முடிச்சு போகிறோன்னு கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அந்த உடல் இந்த தல் அப்படி என்றால் கொலையா? அது நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்தார் விநாயக் மகாதேவ்ங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துச்சு சார் இந்த செகண்ட் ஹாஃப். அதில் தான் வந்து சங்கர் என்னோட டச்சை காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் டச்சை காட்டியிருந்தார். இப்போ இந்த படம் வந்து அப்போ இருந்து தான் ஒரு மாதிரியாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வந்து இப்போ சங்கர் படம் அப்படின்னு போய் பார்க்குறவங்களுக்கு அந்த சங்கர் படங்கிறதே செகண்ட் ஹாஃபில் தான் ஆரம்பிக்கும். அந்த ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி ஆரம்பிக்கும். அதுவும் நல்லா இருந்தா அப்படின்னு கேட்டால் அதுவும் கொஞ்சம் மண்டையை சொரியிற மேட்டர் தான். இல்லை இது ஒரு பக்கா தெலுங்கு படம் அப்படின்னு போய் பார்த்தவங்களுக்கு அந்த செகண்ட் ஹாஃப் அந்த சங்கர் டச் ஆரம்பிக்கும்போது இல்லையே இது எங்கள் வேலை தானே இல்லை அப்படிங்கிற ஒரு மோடுக்கு போயிடுச்சு. அதனால் அவங்களுக்கும் ஒர்க் ஆகலை. அதனால் இந்த படம் எப்படி ஆகி போச்சுன்னா, இன்னும் நல்லா தெலுங்கு படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட், இல்லை நம்ம சங்கர் படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் அது டிசப்பாயின்மெண்ட்டாக முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த படம் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது தான் தெரில. படத்தில் வந்து பாசிட்டிவ்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, ராம் சரண் தான் வந்து ஃபஸ்ட் இந்த கடைசி வரைக்கும் படத்தை தலையில் தூக்கி வச்சு போகிறாப்புல. டான்ஸாக இருக்கட்டும், கெட்டப்பாக இருக்கட்டும், அவரோட மேனரிசமாக இருக்கட்டும், டைலாகு எல்லா லாங்குவேஜுக்கும் அவரே டப் பண்ணியிருப்பார்ப்புல. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து ஒரு ஆக்டிங் போட்டிருப்பாப்புல. எனக்கு வந்து பரவாயில்லையா பயங்கரமாக நடிச்சு சொல்லியிருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு.
ஆக்சுவலாக அந்த ஸ்க்ரீனில் ஸ்டஃப் இல்லை, அதனால் வந்து தலைமை அவர் நடிச்சு அந்த சீனை எலிவேட் பண்ணியிருந்தார். அது வந்து ஒரு மாதிரி பச்சையாக தெரிஞ்சுது. அந்தளவு நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கியாரா அத்வானி அவங்க இந்த படத்துக்கு எதுக்கு வராங்க, 4 டான்ஸு 4 கிளாமர் ஷோ அவ்வளோதான், அதுக்கு தான் வராங்க. அது போக அவங்களால படத்தில் ஒரு யூஸும் கிடையாது. பட் அவங்களால எதாவது யூஸ் இருக்கணுமே அப்படின்ட்டு கதையில் ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்கள வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதை தவிர பெருசாக ஒன்றும் இல்லை. எஸ்ஏ சூர்யா வந்து கொஞ்சம் மேனரிசம்லாம் மாற்றி பண்ணியிருக்காப்புல. மேபி தெலுங்கு ஆடியன்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகலாம். அவங்களுக்கே ஃபீல் ஆகாது, அவங்களும் இந்த சரிபுத்தா சரிவாரத்தை பார்த்துருப்பானுங்க. நமக்கு வந்து தொடர்ந்து பார்க்குறங்காட்டி ஒரே மாதிரி கத்திக்கிட்டே போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வேறு வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அவரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பயங்கர புல் ஆஃப் பண்ணியிருந்தார். அப்புறம் அந்த படத்தில் வந்து அன்வான்ட் நிறைய பேர் வந்து வச்சு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சுனில் கேரக்டர் அவர் வந்து சைடு சத்தியம் அப்படின்ட்டு சைட்லேயே போகிறேன் அப்படின்னு ஒரு கேரக்டர். அது ஒரு சீனில் ஓப்பனிங்கில் காமெடி பண்ணாங்க, ஓகே காமெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது தேவையில்லை, அவர் படமுள்ளான சைடாக தான் நடந்துகிட்டு இருக்கா, அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அஞ்சலிக்கு ஒரு மேனரிசம் வச்சுட்டு அந்தம்மா வந்து நேராக பார்க்காது சைடில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க ஒரு முக்கியமான கேரக்டர் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு அந்த சைடாக பார்த்து சிரிப்பு தான் வந்துருச்சு. உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். சிரிப்பு போலீஸா? ஏய், அது ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் சமுத்திரகனி வந்து படங்களில் பக்கமாக வசனம் பேசுகிற அவர் இந்த படத்தில் ஒன்றுமே பேச விடாம பண்ணிட்டானுங்க. அவர் மொத்தமாக ஃப்ளாஷ்பேக்கில் இதுதான் தம்பி நடந்துச்சு அப்படியே கதை சொல்கிறவங்க மட்டும்தான் இருந்தார். என்ன சார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தார். அதாவது தெலுங்கு ஸ்ரீகாந்த், அவர் நல்லா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ஜெயராம் தான் படத்தில் வந்து அங்கங்கே மொக்கையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கங்கே ஒன்லைன் காமெடி பண்ணி அங்கங்கே சிரிக்க வச்சார். அவர் கேரக்டர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், பணத்தை அள்ளி தெளிச்சிருக்காங்க. அந்த பணமெல்லாம் வந்து கதைக்கு யூஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை. ஒவ்வொரு பாட்டுக்கு தான் போட்டு ஒரு 10,000 பேர் நடுவில் உள்ள விட்டு ஆட விட்ருக்காங்க. இல்லை ஒரு 100 கோடி செட்டு போட்டு டான்ஸ் பண்ணுற மாதிரி அப்படின்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஓகே, அது எப்படின்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி காட்டும்போது வா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ காட்டினா சி அப்படிங்கிற ஃபீலிங்லாம் இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் யூடியூப்லேயோ இல்லை ஏதோ சோஷியல் மீடியாவிலையோ எல்லாத்தையும் பார்த்துட்றாங்க. அப்படிங்கும்போது பெரிய ஸ்க்ரீனுக்கு போய் நாம் இதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து அவங்களுக்கு இல்லை. அவங்க வந்து எதிர்பார்த்து போகிறதெல்லாம் ஒரு நல்ல கதையை நல்ல ஸ்க்ரீன் பிளேயோ ஒரு 3 மணி நேரம் நல்ல கதை சொல்லி அனுப்புகிறாங்களா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த கதைக்கு தேவை என்ன அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இதில் அப்படி ஒரு தேவை கதைக்கே முதல்ல இல்லை. ஆனால் தேவையே இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தலைமை வந்து பிரம்மாண்டங்கிறதுக்காகவே வர சீன்லாம் ஏதோ ஹெலிகாப்டர் வந்து ரேபிடோ டாக்ஸி மாதிரி யூஸ் பண்ணுறாப்புல அங்கிட்டு எங்கே போய் இறங்கினாலும் ஹெலிகாப்டரில் ஏறுறாரு அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்தது. சங்கர் படத்துக்கே வந்த சோகம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் சொல்ல தேவையில்லை, அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டுல. அப்புறம் இதில் கார்த்திக் சுப்ராஜ் கதை சொன்னேன்னு சொல்லியிருந்தார். இதை பார்க்கும்போது இந்த கார்த்திக் சுப்ராஜ் இதில் எதை ஒன்லைனா சொன்னார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் தெலுங்கு படம் மாதிரி போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அதுவும் ஃப்ளாஷ்பேக்கில் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் தான் இதை மேபி இதை சொல்லியிருப்பார், என்னன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு மினிஸ்டருக்கும் நடக்கிற வார் சார் அப்படின்னு மட்டும் அவர் சொல்லிட்டு வெளியாந்துருப்பார் போல. சங்கர் அதை எடுத்துக்கிட்டு அதை மட்டும் கொஞ்சமாக ஓரமாக சரி கார்த்திக் சுப்ராஜ் சொன்னார் அப்படிக்கா சேர்த்துன மாதிரி தான் இருந்துச்சு படத்தில். சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, அப்புறம் தமன் மியூசிக் அவர் வந்து சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கவுத்துட்டாங்க, நம்மளாம் எதாவது பண்ணி காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லாம் நல்லா ஒர்க் ஆகிடுச்சு. ஆனால் பாட்டெல்லாம் அவ்வளோ பெருசாக நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான். ஏதோ அந்த ஜரகணி மட்டும் ஓகேவாக இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லலாம். மொத்தத்தில் இந்த சங்கராந்தி வந்து தெலுங்குக்காரங்களையும் பொங்க வச்சிட்டாங்க, நம்மளையும் பொங்க வச்சிட்டாங்க. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க படம். அதனால் இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 5/10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.